பேர் மோகனாமுனியாண்டி. நான் தற்பொழுது மாயிகா தேசிய மகளிர் பகுதி தலைவியாக இருக்கிறேன். என்னோடய அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு குழந்தை தான். நான் ஒரு வயசாக இருக்கும்போது அம்மாவுக்கு வேலை இல்லாத பட்சத்தில் அவங்க வளர்ந்த ஆசிரமத்திலே, அதாவது சுத்த சமாஜம், பியூர் லைஃப் சொசைட்டி, அன்னை மங்கலம், இப்போ டத்தின் படுக்கா மத மங்கலமாக இருக்காங்க. அவங்களோட இல்லத்தில் தான் எங்கள் அம்மா வேலைக்கு சேர்ந்து என்னையை 24 வருஷம் அங்கே தான் வளர்த்தாங்க. பட்டப்படிப்பு டிகிரி இன் அக்கவுண்டிங் படித்தேன். அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஷியல் பிளானிங் செஞ்சுட்டு அதே துறையில் அக்கவுண்டிங்லேயே நான் ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் எடுத்து ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்ட்டுனா என்னோடய படிப்பை முழுமைப்படுத்திட்டு அப்போ ஒரு 4 வருடம் ஆடிட் ஃபார்மில் வேலை செஞ்ச பிறகு நான் ரீமா காலேஜில் ஒரு விரிவுரையாளராக பணி சேர்ந்தேன். கடைசியாக நான் சேர்ந்த பல்கலைக்கழகம் மொனாஷ் யூனிவர்சிட்டி சன்வி கேம்பஸ். அங்கே போய் சேரும் போதே நான் என்னோடய பிஹெச்டி படிப்பை தொடங்கிட்டேன். மொனாஷ் யூனிவர்சிட்டியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான், அதுக்கு முன்பு நான் கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணி என்னோடய கணவர் பேர் திரு சிவனேசன் சுப்பிரமணியம். எங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரு குழந்தை இருக்கார். 15 வயசில் ஒரு குழந்தை இருக்காங்க. அதாவது கற்பழிக்கப்பட்ட பெண்கள், தனித்து வாழும் தாய்மார்கள், அப்புறம் அப்பா அம்மா இல்லாத பெண்கள், இப்படின்னு நிறைய பிரச்சனையை வாழ்க்கையில் பார்த்து வந்தேன்னா, இந்த சமுதாயத்தில் இந்திய பெண்களுக்கு ஏதாவது செய்யணும். நான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கேன். இந்த தகவலையும் நிறைய பெண்களுக்கு சொல்லணும், சொல்லி கொடுக்கணுன்ற பயணம் தான் என்னோடய அரசியல் பயணம் ஆரம்பிச்சிச்சு. என்னோடய தொழில் பொருளியல், அக்கவுண்டிங். அப்போ என்னோடய மெயின் ஃபோக்கஸே காசு எப்படி சம்பாதிக்கிறது, காசு எப்படி சேமிக்கிறது தான் என்னோடய ஃபோக்கஸ். அப்போ அதைத்தான் பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தது தான் நாங்கள் ஒரு விமன் எம்பவர்மெண்ட் சென்டர் ஆரம்பித்து இந்த நாடு தழுவி அளவில் இந்திய பெண்களுக்கு ஒரு கைத்தொழில் கொடுத்து, கைத்தொழில் மூலியமாக எப்படி பணம் சம்பாதிக்கிறது, அவங்கள எப்படி மேம்பாடு செய்கிறது. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு நம்ம இந்த மாதிரி பொருளாதார மேம்பாடு கொடுத்தோன்னா அந்த குடும்பத்துக்கே பொருளாதார மேம்பாடு கொடுக்கறதுக்கு சமானம். கிட்டத்தட்ட 2007 ஆரம்பித்து இந்த வருஷத்தோட 10 ஆண்டுகள். இந்த 10 ஆண்டுகளில் நான் ரொம்ப தைரியமாக சொல்லுவேன், 6000 இந்திய பெண்களுக்கு இந்த மாற்றத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. என்னோடய மெயின் மோட்டிவேஷன், அதாவது சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் சொல்லணுன்னா என்னோடய அம்மா தான். எனக்கு என்னோடய அம்மா கொடுத்த ஒரு பெரிய சொத்து சக்தி அப்படின்னா, ஏன்னா எங்களுக்கு பணபலமோ இல்லை, சொந்தக்காரங்க கூட யாருமே இல்லை. அந்த படிப்பை கொடுத்தாங்க, அதுதான் என்னோடய பெரிய சக்தி. அந்த படிப்பை வச்சு தான் என் வாழ்க்கையில் நான் இந்த அளவுக்கு நான் முன்னேறி வந்தேன். பெண்களுக்கு இந்த மாதிரி பொறுப்புகள் கொடுத்தா, அரசியல்லையும் அரசாங்கத்திலையும் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தா நிச்சயமாக பெண் தலைவர்கள் இன்னும் கூட அவங்க செய்ய முடியுன்ற அந்த ஒரு வெறியோடையும் அந்த ஒரு நம்பிக்கையோடையும் தான் நான் இன்றைக்கி அரசியலுக்கு இவ்வளோ தூரம் நான் போராட்டத்தை பண்ணி நிறைய பிரச்சனையை சந்தித்து நான் வந்திருக்கேன். ஸோ அதுதான் என்னோடய பிகஸ்ட், பெண்களுக்கு செய்யணுன்றது தான் என்னோடய பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனே. இந்திய பெண்களுக்கு நான், அது முக்கியமாக பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, முதல்ல நீங்கள் உங்களை நம்பணும். உங்களுக்கு உங்கள் சக்தியை தெரியணும், எவ்வளோ சக்தி உங்கள்கிட்ட இருக்குன்னு அதை நீங்கள் அறிஞ்சிக்கணும். வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு வேறு எந்த ஷார்ட்கட்டும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு உழைக்கிறது மட்டும்தாங்க. ஒன்று படிங்க, அப்படி அது வரலனா ஒரு கைத்தொழிலை கற்றுங்க. இந்த 2ல் எது ஒன்று செஞ்சாலும் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி உங்களை தேடி வந்துடும். மாற்றம் ஒன்று தான் மாறாதது, மாறுவதெல்லாம் உயிரோடு, மாறாததெல்லாம் மண்ணோடு. பெண்களே, உங்கள் சிந்தனையை சரிநிலைப்படுத்தி உங்கள் நம்பிக்கையை ரொம்ப மேலோங்க வச்சு தைரியமாக நீங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி போனீங்க என்றால் நீங்கள் மட்டும் சாதிக்க மாட்டீங்க. உங்களோட சாதனை உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தோட சாதனையாக இருக்கும். அதனால் மாற்றத்தை எப்போதுமே சிந்தனை அளவில் வைத்து உங்கள் செயலிலும் அதை நீங்கள் புகுத்தி கொண்டு எப்போதுமே வாழ்க்கையை ஒரு சவாலாக எடுத்து சாதிக்கணும். சின்னதாக சாதித்தாலும் பரவாயில்ல, பெருசாக சாதிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் நிச்சயமாக பிறந்தோமா வாழ்ந்தோமா இறந்தோமான்னு இருக்காமல், பிறந்தோமா வாழ்ந்தோமா சாதிச்சோமான்னு இருங்க. நாளை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.